வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கேரளா ஸ்டைலில் ஒரு கடலைக்கறி செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல கடலையை ஊற வச்சு ப்ரெஷர் குக்கரில் போட்டுக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன், 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ஏன்னா கடலையில் வந்து காரம் பிடிக்காது, அதனால் உப்பு மிளகாத்தூளும் சேர்த்து வேக வச்சுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றுங்க. இப்போது ப்ரெஷர் குக்கரை மூடி போட்டு அடுப்பு வச்சாச்சு. இன்னொரு இதில் அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. ஹீட் ஆகும். ப்ரெஷர் குக்கர் வந்து 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த பேனில் ஹைட்டாக இந்த ஆயில் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அந்த கடலைக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, இஞ்சி ஒரு இந்த அளவுக்கு போதும். மல்லி, மிளகு, சீரகம். சீரகம் வந்து கம்மியாக 1/2 ஸ்பூன் போதும். சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. மிளகு உங்கள் காரத்துக்கு மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி, ஒரு 1/2 மூடி தேங்காய், உருளைக்கிழங்கு ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு 2 கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ ஆயில் சூட வச்சு நம்ம ஆயில் மல்லி, சீரகம், சோம்பு, மிளகு இது எல்லாத்தையும் உப்புக்காக போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. பூண்டு போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ தனியாக, சீரகம், மிளகு, சோம்பு, சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாம் இந்த அளவுக்கு குக் ஆகிடுச்சு. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இஞ்சி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டு நல்லா பண்ணிக்கலாம். இப்போ மிளகு போட்டுக்கோங்க. காஞ்சி மிளகு போட்டு ஃப்ரை பண்ண அது போட்டுக்கோங்க. அதை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது வந்து ஃப்ளேமில் ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்பைஸுக்கெல்லாம் வந்து கருதுக்கூடாது. இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகட்டும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி, சின்ன பூண்டு எல்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா ஒரு முடி தேங்காய் சிறை இருக்குது இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் தேங்காய் வந்து நல்ல கலர் மாறணும், கொஞ்சம் ப்ரௌன் கலரில் ஆகும். அது வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தேங்காய் வந்து நல்ல ப்ரௌனிஷ் கலராக வரணும். இந்த குழம்போட ஸ்பெஷலே வந்து தேங்காய் வந்து இந்த மாதிரி வறுத்து வைக்கிறது தான் அந்த குழம்போட டேஸ்ட். நல்ல ஒரு வாசனை வருவாங்க. இந்த ஸ்டேஜில் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. வேறு எந்த ஸ்பைஸஸும் ஆட் பண்ணல. ஒன்லி தனியாக, சீரகம், மிளகு, சோம்பு தான் சேர்த்துருக்கேன். இப்போ ஃபைனலாக மஞ்சள் தூள் வந்து சேர்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக கரம் மசாலா பாருங்கள், கரம் மசாலாவில் கொஞ்சமாக ஸ்பைசஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு இது நல்லா அரைச்சிடலாம். அரைச்சதுக்கப்புறம் மிக்ஸி ஜார் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வறுத்து வச்ச தேங்காய் வந்து அரைச்சி வச்சாச்சு. தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்த கடாயை வச்சாச்சு. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு போதும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போது தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி இந்த மாதிரி குக் ஆகிடுச்சு எண்ணெயில்.